வரலாற்றை உணர்வு பூர்வமாக விளங்க வேண்டும் என்பதற்காகவே கற்பனையான புகைப்படங்கள் பதிவு செய்யப்படுகின்றன. அபு உபைதா பின் அல் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவரது இயற்பெயர் ஆமிர் பின் அப்துல்லா பின் அல் ஜர்ரா என்று இருந்தாலும் அபு உபைதா பின் அல் ஜர்ரா என்ற சிறப்பு பெயர் கொண்டே அழைக்கப்பட்டார். குறைஷிகளிலேயே மிகவும் மென்மையான நன்னடத்தையுள்ள நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ள மனிதர்களில் அபுபக்கர் மற்றும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஒப்பிடும் அளவுக்கு மிகச்சிறந்த மனிதராக திகழ்ந்தார்கள். இவர் தனது நண்பர்களுக்கிடையில் மிகவும் மென்மையானவராகவும் போரின் பொழுது மிகவும் கடின சித்தம் கொண்டவராகவும் திகழ்ந்தார். உஹது போரிலே கலந்து கொண்டிருந்த பொழுது எதிரிகளின் தாக்குதலின் காரணமாக இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடையில் அவர்கள் அணிந்திருந்த தலை கவசத்தின் பகுதிகள் குத்தி செருகி ரத்தம் வழிந்து கொண்டிருந்த பொழுது அவற்றை தன் பற்களினால் கடித்து இழுத்து இறை தூதர் அவர்களை நோவினையிலிருந்து பாதுகாத்ததன் காரணமாக இவர் தனது 2 பற்களையும் இழந்தார். அபு உபைதா பின் அல் ஜர்ரா, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப், அர்கம் பின் அபி அர்கம், உஸ்மான் பின் மசூன் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர்கள் அபுபக்கர் அவர்களுடன் இறை தூதர் அவர்களின் திருக்கரங்களில் அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரிய இறைவன் வேறு இல்லை என்றும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனின் தூதராக இருக்கின்றார் என்றும் வாக்குறுதி அளித்து இஸ்லாத்தில் இணைந்த சிறப்புக்குரியவர்கள். சந்தேகம் இல்லாமல் இஸ்லாம் என்னும் கோட்டையை அந்த அரபு மண்ணிலே கட்டப்படுவதற்கு தூண் போல நின்றவர்கள் இவர்கள். அபு உபைதா பின் அல் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தின் ஆரம்ப காலத்தில் மற்ற இறை தோழர்கள் எவ்வாறு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்தார்களோ அதனை போலவே இவரும் குறைஷிகள் தந்த துன்பங்களை தாங்கிக் கொண்டு இஸ்லாத்தை பின்பற்றி வாழ்வதில் உறுதியுடன் இருந்தார்கள். உஹது போரிலே எதிரிகளின் நடுவே சென்று அவர்களை துவம்சம் செய்து ஓட ஓட விரட்டி தனது வீரத்தை காட்டிய பெருமகன் இவர். உஹது போர் நடந்து கொண்டிருக்கின்றது. எதிரிகளின் நடுவே அபு உபைதா நின்று போரிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதர் இவரிடம் வம்புக்கென்று போர் புரிய வருகின்றார். இவரும் அந்த மனிதரை தவிர்த்து மற்ற பக்கம் கவனம் செலுத்தும் பொழுதெல்லாம் இவரை அவமதிக்கும் நோக்கிலேயே இவர் முன் வந்து வம்பு கேட்கின்றார். இவரும் மீண்டும் மீண்டும் அந்த மனிதரை தவிர்க்கவே முயற்சிக்கின்றார். இறுதியில் அவருடன் மோதியே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் அந்த எதிரியின் தலையில் தனது வாளை பாய்ச்சி அவரது தலையை 2 கூறாக்கி நிலத்திலே வெற்றுடலாக வீழ்த்துகின்றார். அபு உபைதா அவர்களை இந்த அளவு சினம் கொள்ள செய்த அந்த மனிதர் யார் என்று கருதுகின்றீர்கள்? உங்களால் யூகிக்க முடிகின்றதா? அபு உபைதா அவர்களின் வாளுக்கு இரையான அந்த மனிதர் வேறு யாரும் அல்ல, அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் தந்தையார் தான் அந்த மனிதர் ஆவார். அபு உபைதா அவர்கள் இதன் மூலம் சொந்த பந்த உறவுகளா அல்லது இறைவனின் மார்க்கமா என்ற இக்கட்டான நிலை தன் முன் வந்து நின்ற பொழுது இறை மார்க்கத்திற்குத்தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தாரே ஒழிய மாறாக தனது சொந்த பந்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. இதன் மூலம் அவர் தான் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தில் தனக்கிருந்த உறுதியை வெளிப்படுத்தினார். இறைவனின் மீதுள்ள அன்பானது மற்ற எல்லாவற்றையும் மிஞ்சியது. இறைவனின் மீதுள்ள அன்பிற்கு முன்னால் மழையே வந்தாலும் சரி அல்லது ஆரே குறுக்கிட்டாலும் சரியே அவற்றையெல்லாம் தன் கால் தூசிக்கு சமமாக்கி இறைவனது அன்பை பெறுவதொன்றே தங்களது நோக்கமாக கருதி வாழ்ந்த அந்த இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்களின் வரிசையில் அபு உபைதா அவர்களும் ஒருவராக திகழ்ந்தார்கள். இதன் மூலம் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தார்கள். எதிரிகளின் தூக்கத்தில் கூட அவர்களை அச்சுறுத்தினார்கள். அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பும் சமூகத்தினர் அல்லாஹுவையும் அவனது தூதரையும் பகைத்துக் கொண்டவர்களை நேசிப்பவர்களாக நபியை நீர் காண மாட்டீர். அவர்கள் தங்கள் பெற்றோராயினும் தங்கள் புதல்வர்களாயினும் தங்கள் சகோதரர்களாயினும் தங்கள் குடும்பத்தினராயினும் சரியே. ஏனெனில் அத்தகையவர்களின் இதயங்களில் அல்லாஹ் ஈமானை எழுதி பதித்து விட்டான். மேலும் அவன் தன்னிடமிருந்து அருள் என்னும் ஆன்மாவை கொண்டு பலப்படுத்தி இருக்கிறான். சொர்க்க சோலைகளை பிரவேசிக்க செய்வான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டு இருக்கும். அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்களும் அவனை புரிந்து கொண்டார்கள்.
அவர்கள்தான் அல்லாஹுவின் கூட்டத்தினர், அறிந்து கொள்க. நிச்சயமாக அல்லாஹுவின் கூட்டத்தினர் தான் வெற்றி பெறுவார்கள். அத்தியாயம் 58 வசனங்கள் 22. ஒரு முஸ்லிம் இறைவனிடத்தில் விரும்பக்கூடிய மிகப்பெரிய வெகுமதி என்னவென்றால், தன்னை படைத்தவனை சந்திக்கின்ற அந்த நாளிலே வெற்றி பெற்ற கூட்டத்தினருடன் சொர்க்க சோலையிலே உலா வருவதொன்றுதானே. அத்தகைய சொர்க்க சோலைகளிலே உலா வரக்கூடிய கூட்டத்தினரில் ஒருவராக இறைத்தூதர் அவர்களின் திருவாயினாலேயே அருள்வாக்கு பெற்றவர். அதாவது இந்த உலகத்திலேயே சொர்க்கத்திற்கு நன்மாராயம் கூறப்பட்ட இறைத்தூதர் அவர்களின் தோழர்களில் ஒருவர் ஆவார் அபு உபைதா பின் அல் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஹிஜ்ரி 7ஆம் ஆண்டு இறைத்தூதர் அவர்கள் கைபரை வெற்றி கொண்ட பொழுது மிக பிரபலமான படை தளபதிகளுள் ஒருவராக அங்கே அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தார்கள். கைபரை வெற்றி கொண்ட பின் இறைத்தூதர் அவர்கள் தனது படைகளை உமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது தலைமையில் சலாசில் என்ற இடத்திற்கு அனுப்பினார்கள். எதிரி படையணிகளை மதிப்பீடு செய்த உமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேலும் அதிகப்படியான படையினரை அனுப்பி வைக்குமாறு இறைத்தூதர் அவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார்கள். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட இறைத்தூதர் அவர்கள் நமது அபு உபைதா அவர்களது தலைமையில் மிகச் சிறப்பு பெற்ற தோழர்களான அபுபக்கர் மற்றும் உமர் போன்றோர்களையும் அனுப்பி வைத்தார்கள். இதன் மூலம் அபு உபைதா அவர்கள் எத்தகைய உயர் தலைமை பண்புகளை பெற்றிருந்தார்கள் என்பதை விளங்க முடியும். இத்துணை தலைமை பதவிக்கு தகுதியானவராக இருந்தும் இன்றைக்கு நம் சமுதாயத்தில் காணப்படும் போட்டி பொறாமைகளை போன்றதொரு இழி குணங்களுக்கு உட்பட்டு ஷைத்தானின் சூழ்ச்சி வலையில் விழாமல் தங்களை காத்துக்கொண்ட அவர்களது நற்பண்புகளுக்கு இந்த சலாசில் போர் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும். அபு உபைதா அவர்கள் தனது படை அணியுடன் சலாசிலை அடைந்தவுடன் அங்கே மொத்த படைகளுக்கும் யார் தலைமை தாங்குவது என்றதொரு பிரச்சனை எழுந்தது. இப்பொழுதுள்ள தலைவர்களாக இருந்தால் தலைமை பதவிக்கு ஆசைப்பட்டு சமுதாயத்தை இரண்டாக பிளந்திருப்பார்கள். ஆனால் அபு உபைதா அவர்களோ தன்னுடைய தலைமை பதவியை விட்டு இறங்கி தானே முன் வந்து உமர் பின் ஆஸ் அலி தலைமையில் போரில் கலந்து கொள்ள சம்மதித்தார்கள். இதன் மூலம் மிகச் சிறந்ததொரு முன்னுதாரணமிக்க தோழராக அபு உபைதா அவர்கள் திகழ்ந்தார்கள். ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டின் பொழுது செங்கடலை ஒட்டிய பகுதியில் சென்று கொண்டிருந்த குறைஷிகளின் வணிக கூட்டத்தை எதிர்கொள்வதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட 300 பேர் கொண்ட படையணிக்கு அபு உபைதா அவர்களை தளபதியாக இறைத்தூதர் அவர்கள் அனுப்பி வைத்தார்கள். அந்த படையணிக்கு தேவையான உணவாக சிறிதளவே பேரித்தம் பழங்கள் இருந்தன. அந்த பழங்களை ரேஷன் அடிப்படையில் தன் தோழர்களுக்கு அபு உபைதா அவர்கள் பங்கிட்டு கொடுத்து வந்தார்கள். ஒரு சமயத்தில் ஒரு வேளைக்கு ஒரு நபருக்கு ஒரு பேரித்தம் பழம் வீதம் கொடுக்கும் இக்கட்டான சூழ்நிலைக்கும் தள்ளப்பட்டார்கள். அதனை அடுத்து அந்த படையணி கைவசம் வைத்திருந்த அனைத்து பேரித்தம் பழங்களும் தீர்ந்து போனதன் பின் அங்கு கிடைத்த இலை தலைகளை தின்று கொண்டு தங்களது வாழ்க்கையை நகர்த்திய அந்த படையணிகள் எந்தவித முக்களையும் முனகளையும் வெளிப்படுத்தாமல் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியின் மீது மிகவும் கவனமாக இருந்து தாங்கள் ஏற்றுக்கொண்ட பொறுப்பை நிறைவேற்றினார்கள். அப்பொழுது இவர்களது இந்த தியாகத்தை கௌரவிக்கும் பொருட்டு இறைவன் இவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்த கடலின் ஓரம் ஒரு மீனை ஒதுங்கச் செய்தான். அந்த மீனை பிடித்து மொத்த படையணியினரும் தங்களது பசியை போக்கிக் கொண்டார்கள். இவர்களது இந்த பண்புகள் தவக்கல்து அலல்லாஹ், அதாவது இறைவனையே முற்றிலும் சார்ந்திருந்து அவனிடமே தங்களது அனைத்து அலுவல்களின் நன்மை தீமைகளை ஒப்படைத்து விடக்கூடிய பண்பை பறைசாற்றுவதாக இருந்தது. இதன் மூலம் அவர்களது ஈமானின் இறை நம்பிக்கையின் உறுதியை வெளிப்படுத்தி காட்டியது. இன்னும் தன் மீது பொறுப்பை சுமத்தி நேர்மையோடும் வாய்மையோடும் காரியமாற்றும் முஸ்லிம்களை இறைவன் என்றுமே கைவிட மாட்டான் என்பதையும் இந்த சம்பவம் மூலம் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு யமன் தேசத்திலிருந்து வந்த ஒரு குழு ஒன்று இறைத்தூதர் அவர்களை சந்தித்து விட்டு ஜிஸ்யா என்னும் பாதுகாப்பு வரியை செலுத்த சம்மதம் தெரிவித்து விட்ட பின் தங்களுக்கு இறை மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஒருவரை அனுப்பி வைக்கும்படி கோரிக்கை வைத்தார்கள். எனவே
அந்த மக்களுடன் நம்பிக்கையான ஒருவரை தேர்வு செய்து அனுப்பி வைக்க இறைத்தூதர் அவர்கள் தீர்மானித்த பொழுது, இன்னும் அபூபக்கர், உமர் போன்றோர்கள் எல்லாம் இருந்து கொண்டிருந்த அந்த அவையில் இன்னும் தன்னை தேர்வு செய்து இறைத்தூதர் அவர்கள் அனுப்பி வைக்க மாட்டார்களா என உமர் ரலியல்லாஹு போன்றோர்கள் எல்லாம் இறைத்தூதர் அவர்களின் கண்படும்படியாக தங்களது கழுத்துக்களை உயர்த்தி உயர்த்தி தங்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருந்த பொழுது, இறைத்தூதர் அவர்கள் அபு உபைதா அவர்களை தேர்வு செய்து அந்த கூட்டத்தினருடன் அனுப்பி வைத்தார்கள். அந்த அளவுக்கு இறைத்தூதர் அவர்களின் நன்னம்பிக்கையை பெற்றுக் கொண்ட நபித்தோழராக அபு உபைதா அவர்கள் திகழ்ந்தார்கள். அது மட்டுமல்லாமல் மிக பிரபலமான போர்களான பத்ர், உஹது, கந்தக், பனு குரைலா மற்றும் சலாசல், திமிஸ்க், ஃபஹல், ஹமஸ், எர்முக் ஆகிய போர்களிலும் பங்கெடுத்துக் கொண்ட மாவீரராகவும் அபு உபைதா அவர்கள் திகழ்ந்தார்கள். இன்னும் ஹுதைபியா உடன்படிக்கையில் கலந்து கொண்டவர்களில் ஒருவராகவும் ஹஜ்ஜத்துல் விதாவின் பொழுது இறைத்தூதர் அவர்களுடன் ஹஜ்ஜில் கலந்து கொண்ட நபி தோழர்களில் ஒருவராகவும் இருந்தார்கள். இறைத்தூதர் அவர்கள் மரணம் அடைந்ததன் பின்பு நபி தோழர்களின் மத்தியில் மிகப்பெரியதொரு குழப்பமான சூழ்நிலை நிலவியது. இறைத்தூதர் அவர்களை பிரிந்து அவரது தோழர்கள் கண்ணீர் வடித்தபடி நிம்மதி இழந்து தவித்துக் கொண்டிருந்த நேரம், இன்னும் இறை தூதர் அவர்களை அடுத்து தங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய தலைவராக யாரை தேர்ந்தெடுப்பது என்பதிலும் அவர்களுக்கிடையே குழப்பங்கள் நிலவி வந்தன. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் எழுந்த கொந்தளிப்பை தணிப்பதற்கு வழி தெரியாமல் மக்கள் திண்டாடிக் கொண்டிருந்த பொழுது அபு உபைதா அவர்கள் சமயோசிதமாக சில வேலைகளை செய்ய ஆரம்பித்தார்கள். அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் நோக்கி முஸ்லிம்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்றதொரு முன்மாதிரி மிக்க தலைப்பில் உணர்ச்சி பூர்வமானதொரு உரையை நிகழ்த்தி எழுந்த கொந்தளிப்பை அடக்குவதற்கு முயற்சி செய்தார்கள். அப்பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுந்து, மக்கள் தாங்கள் விரும்பிய தலைமையை தேர்வு செய்யலாம் என்று அறிவித்து விட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நோக்கி இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள், உமர் அவர்களின் வருகையால் இஸ்லாம் பொலிவுற்றது. அவரது மூலமாக அல்லாஹ் இஸ்லாத்தை மேலோங்க செய்தான் என்று இறைத்தூதர் அவர்கள் கூறினார்கள். இன்னும் உங்கள் முன் நின்று கொண்டிருக்கும் அபு உபைதா அவர்களை பற்றி இறை தூதர் அவர்கள் கூறும் பொழுது, ஒவ்வொரு சமுதாயத்திற்கு ஒரு நன்னம்பிக்கையாளர் உண்டு. என்னுடைய சமுதாயத்தின் நன்னம்பிக்கையாளராக அபு உபைதா அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது உங்கள் முன் மிகச்சிறந்த நாயக தோழர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அவர்களில் நீங்கள் விரும்பியவரை உங்களது தலைவராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அபூபக்கர் அவர்கள் கூறி முடித்ததும் சமயோசிதமாக செயல்பட்ட அபு உபைதா அவர்கள் மற்றும் உமர் அவர்கள் தாங்களே முன்வந்து அபூபக்கர் அவர்களின் திருக்கரங்களில் பையத் என்ற உடன்படிக்கை செய்து அபூபக்கர் அவர்களை தங்களை வழிநடத்தி செல்லும் தலைவராக தேர்ந்தெடுத்த பொழுது அதனை பார்த்து கொண்டிருந்த அத்தனை நபி தோழர்களும் ஒவ்வொருவராக வந்து அபூபக்கர் அவர்களை தங்களது தலைவராக ஏற்றுக்கொண்டதற்கான பைஅத் உறுதிமொழியை வழங்கினார்கள். இதன் மூலம் நபி தோழர்களுக்கிடையில் நிலவி வந்த மிக பெரும் குழப்பம் தீர்க்கப்பட்டது. ஒவ்வொருவரும் நிம்மதி பெருமூச்சு விட்டனர். இந்த உம்மத்தின் மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையை சமாளித்த பெருமை அபு உபைதா அவர்களையே சாரும். அபு உபைதா அவர்கள் மிகப்பெரிய போர் படை தளபதியாக மட்டும் இருக்கவில்லை, மாறாக மிகச்சிறந்த அரசு தூதராகவும் ஆலோசகராகவும் குழப்பமான சூழ்நிலைகளில் மிகச்சிறந்த தீர்வை எட்டக்கூடியவராகவும் திகழ்ந்தார்கள். இந்த மிகச்சிறந்த நற்குணங்கள் தான் அவருக்கு அமீனுல் உம்மா, சமுதாயத்தின் நன்னம்பிக்கையாளர் என்ற கௌரவ பெயரை இறை தூதர் அவர்கள் மூலமாக ஈட்டித் தந்தது. இன்னும் அவர் உயிருடன் இருந்தால் அபூபக்கர் அவர்களுக்கு அடுத்த ஹலிஃபாவாக அபு உபைதா அவர்களையே நான் தேர்ந்தெடுப்பேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள் என்பதிலிருந்து எவ்வளவு மிகச்சிறந்த தகைமை பண்புகளை அபு உபைதா அவர்கள் பெற்றிருந்தார்கள் என்பது விளங்கும். அபு உபைதா அவர்கள் படை தளபதியாக இருக்க சிரியாவின் ஹமாஸ் பகுதியை அவரது படை வெற்றி கொண்டதன் பின்பு அந்த பகுதிக்கு உபாதா பின் ஷாமித் அவர்களை மேற்பார்வையாளராக நியமித்துவிட்டு தனது படையை அங்கிருந்து நகர்த்திக் கொண்டு செல்லும் வழியில் உள்ள சிறு சிறு குழுக்களை வெற்றி கொண்டதன் பின் லசாக்கியா என்ற நகரை அடைந்து
அந்த நகரின் கோட்டையை முற்றுகையிடுகின்றார்கள். இந்த முற்றுகை போரும் அதன் பின் நடந்த சம்பவங்களும் இன்றும் ராணுவ திட்டமிடல் வரலாற்றில் மிகச்சிறந்த உத்தியாக போற்றப்படுகின்றன. அந்த நகரின் கோட்டையை முற்றுகையிட்ட அபு உபைதா அவர்களது ராணுவம் அந்த கோட்டையை சுற்றிலும் பதுங்கு குழிகளை வெட்டி வைக்கின்றது. அதன் பின் தனது படைகளை வாபஸ் பெற்றுக்கொண்டு அந்த நகரின் ஒதுக்கு புறத்திற்கு தனது படையை நகர்த்திக் கொண்டு செல்கின்றார். தங்களது கோட்டை முற்றுகை கைவிடப்பட்டது பற்றி அறிந்து கொண்ட அவர்கள் கோட்டையின் கதவுகளை திறந்து தங்களது வழக்கமான அலுவல்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் இரவானதும் தங்களது கோட்டை கதவுகளை மூடி விடுகின்றனர். இரவின் இருளை பயன்படுத்திக் கொண்ட அபு உபைதா அவர்களது படையினர் தாங்கள் ஏற்கனவே வெட்டி வைத்திருந்த பதுங்கு குழிகளில் சென்று தங்களை மறைத்துக் கொள்கின்றனர். மீண்டும் காலை பொழுது புலர்ந்த பின் அந்த கோட்டை கதவுகள் திறக்கப்பட்டதும் குழிகளில் பதுங்கி இருந்த அபு உபைதா அவர்களது படையினர் கோட்டைக்கு உள் சென்று கோட்டையை மிக எளிதாக கைப்பற்றி விடுகின்றனர். இத்தகைய போர் யுக்தியை முதலாக இந்த உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் அபு உபைதா அவர்களாகத்தான் இருக்க முடியும். யர்முக் என்றொரு ஆறு, இந்த ஆறு ஜோர்தான் நதியை அடைந்து இன்னும் 30 மைல்கள் வளைவாக ஓடி யர்முக் என்ற இடத்தை அடைந்து பின்பும் அது தனது பயணத்தை தொடர்கின்றது. அங்கிருந்த மிகப்பெரிய சமவெளி பகுதிகளிலும் பாய்ந்தோடுகின்றது. இந்த சமவெளி பகுதிதான் யர்முக் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த இடத்தில் அபூபக்கர் அவர்களது காலத்தில் மிக புகழ் வாய்ந்ததொரு போர் நடந்தது. இந்த போரில் 2 லட்சம் படை வீரர்களை கொண்ட ரோம படை வெறும் 40,000 படை வீரர்களை கொண்ட இஸ்லாமிய படையினருடன் மோதியது. ஈராக்கிலிருந்து மிக நீண்ட பயணத்தை மேற்கொண்டு யர்முக் என்ற அந்த இடத்தை ஹாலித் பின் வலீத் அவர்கள் அடைந்த பொழுது முஸ்லிம்கள் பல தலைமைகளின் கீழ் சிதறி சிறு சிறு குழுக்களாக நின்று கொண்டு போர் செய்து கொண்டிருக்கின்ற தர்ம சங்கடமான சூழ்நிலையை கவனிக்கின்றார்கள், கவலை அடைகின்றார்கள். முஸ்லிம் படைகள் அபு உபைதா, யசீத் பின் அபி சுஃபியான், சர்ஜில் பின் மசானா, இன்னும் 4வதாக அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய தலைவர்களை கொண்ட சிறு சிறு படைகளாக நின்று போர் செய்து கொண்டிருப்பதை காண்கின்றார்கள். இவர்கள் அனைவரும் முதலில் ஒருங்கிணைத்த ஹாலித் பின் வலீத் அவர்கள் மிகவும் கவலை தோய்ந்தவர்களாக ஒரு மிகச்சிறந்த உரை ஒன்றை நிகழ்த்துகின்றார்கள். இந்த உரை இன்றைய காலகட்டத்திலும் நம் அனைவருக்கும் பொருந்தக்கூடிய உரையாக இருந்து கொண்டிருக்கின்றது. நமது எதிரிகள் மிகச்சிறந்த தயாரிப்புகளுடனும் இன்னும் நம்மை விட பன்மடங்கு படையினருடன் அதிக எண்ணிக்கையிலும் நம் முன் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நம்மை அழித்தொழிப்பதற்கு கங்கணம் கட்டிக்கொண்டு நின்று கொண்டிருப்பதையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இப்படி சிறு சிறு குழுக்களாக இருந்து கொண்டிருப்பது உங்களை எதிர்க்கும் எதிரிகளுக்கு மிக சாதகமான அம்சமாக போய்விடும். அவர்கள் நம்மை எளிதில் வீழ்த்தி விடுவார்கள். ஹாலித் பின் வலீத் அவர்களின் கருத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் படை வீரர்கள் இன்னும் ஹாலித் பின் வலீத் அவர்களது ஆலோசனைப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைமையின் கீழ் போரிடுவது என்றும் முடிவாகியது. இப்பொழுது முஸ்லிம் படை வீரர்கள் ஒற்றுமையாக ஓரணியாக ஒரு தலைமையின் கீழ் நின்று போரிட தீர்மானித்து எதிரி படையினரை ஊடறுத்து சென்று வெற்றியை நோக்கி போரிடுகின்றார்கள். முதல் நாள் போர் ஹாலித் பின் வலீத் அவர்களின் தலைமையின் கீழ் போராடுவது என்று தீர்மானமாகியது. இன்னும் ஹாலித் பின் வலீத் அவர்கள் தனக்குள்ள அனுபவத்தின் மூலமாக முஸ்லிம் படையணியினருக்கு பயிற்சி அளித்து போருக்கு தயார்படுத்துகின்றார்கள். 2 அணிகளுக்கும் இடையே மிக கடுமையாக போர் நடைபெறுகின்றது. முதல் நாளிலேயே ரோமர்களது படை 1,00,000 போர் வீரர்களை இழக்கின்றது. வாட்களின் இறைச்சலும் அடிப்பட்டவர்களின் ஓலங்களும் திரும்பும் திசையெல்லாம் ஒலித்துக் கொண்டிருந்தது. முஸ்லிம்கள் ரோம படைகளை ஊடறுத்து சென்று ஹாலித் பின் வலீத் தலைமையில் மிகவும் சுறுசுறுப்பாக போர் புரிந்து கொண்டிருந்த பொழுது தலைநகர் மதீனாவிலிருந்து வந்த தூதர் ஒருவர் ஒரு கடிதத்தை கொண்டு வருகின்றார். மதீனாவிலிருந்து வந்த அந்த தூதர் தான் கொண்டு வந்த கடிதத்தை அபு உபைதா பின் அல் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒப்படைக்கின்றார். கடிதத்தை வாங்கிய அபு உபைதா அவர்கள் அதனை யாரிடமும் கூறாமல் தனது சட்டை பையில் வைத்துக் கொள்கின்றார்.
இப்பொழுது முஸ்லிம்கள் ரோமர்களை வெற்றி கொண்டு விட்டனர். அந்த காட்சியை படை தளபதியாக இருந்த ஹாலித் பின் வலீத் அவர்கள் பார்த்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் மிகவும் மரியாதையுடன் மதீனாவிலிருந்து வந்த தபாலை அவரிடம் அபு உபைதா அவர்கள் ஒப்படைக்கின்றார்கள். கடிதத்தை படித்து முடித்த ஹாலித் பின் வலீத் அவர்கள் அந்த கடிதத்தில் அபூபக்கர் அவர்கள் இறந்துவிட்ட செய்தியை அறிந்து மிகவும் கடுமையான சோகத்தில் ஆழ்ந்து விடுகின்றார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மேலும் அந்த கடிதத்தில் அபூபக்கர் அவர்களை அடுத்து உமர் அவர்களை மக்கள் தங்களது அடுத்த ஹலீஃபாவாக தேர்ந்தெடுத்திருப்பது குறித்து மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள். இன்னும் ஒரு அதிர்ச்சியான செய்தியும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. படை தளபதி பொறுப்பிலிருந்து ஹாலித் பின் வலீத் அவர்களை நீக்கிவிட்டு அந்த இடத்தில் அபு உபைதா அவர்களை மீண்டும் நியமனம் செய்திருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தை படித்த மாத்திரத்திலேயே உடனே தனது பொறுப்பை அபு உபைதா அவர்களுக்கு மாற்றி கொடுத்து விட்டு அபு உபைதா அவர்களது தலைமையின் கீழ் போர் புரிய தயாராகி விட்டார்கள் ஹாலித் பின் வலீத் அவர்கள். இன்னும் அபு உபைதா அவர்களே, அல்லாஹ் உங்கள் மீது அருட்கொடைகளை சொரியட்டும். கடிதம் வந்தவுடனேயே ஏன் நீங்கள் என்னிடம் தெரிவிக்கவில்லை? அமீனுல் உம்மா அபு உபைதா அவர்கள் கூறினார்கள், படைக்களத்தில் நாங்கள் உங்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை. இன்னும் நீங்கள் ரோம படைகளுக்கு நடுவே முன்னேறி கொண்டிருக்கும் நிலையில் உங்களை தடுக்கவும் விரும்பவில்லை. நாம் இந்த உலகத்தின் அதிகாரத்தை வேண்டி நிற்பவர்கள் அல்ல, மாறாக இந்த உலகத்தில் கடமையாற்ற வந்தவர்கள். அல்லாஹுவினுடைய திருப்பொருத்தத்தை நாடி கடமையாற்றக்கூடிய நாம் அனைவரும் சகோதரர்களே என்ற வரலாற்று சிறப்புமிக்க பதிலை கூறினார்கள். மிக கடினமான சூழ்நிலைகளின் போது தனக்கு கிடைக்கப் பெற்ற வழியே கிடைத்த அதிகாரத்தின் மீது கவனம் செலுத்தாமல் அமைதியாகவும் பொறுப்பாகவும் இருந்து கடமையாற்றிய இவர்களின் பண்பு மீண்டும் அவர்களை இறைத்தூதர் அவர்கள் வழங்கிய அமீனுல் உம்மத் என்ற பட்டத்திற்கு தகுதி வாய்ந்தவராகவும் அதனை நிரூபிப்பது போல் இருந்தது. அவர் தலைமை பதவியை அங்கு விரும்பவில்லை, மாறாக இஸ்லாத்தின் மறுமலர்ச்சி ஒன்றே தங்களது ஒரே நோக்கமாக கொண்டு பணியாற்றிய அந்த உத்தம தோழர்களின் பண்புகள் இறைத்தூதர் அவர்கள் இந்த நன்மக்களிடம் விதைத்து விட்டு சென்ற நட்பண்புகளின் தாக்கங்கள் தான் அதன் காரணம் என்பதை சொல்லாமல் அவர்கள் செயல்கள் நிரூபணம் செய்து கொண்டிருந்தன. இன்னும் தன்னிடமிருந்த பதவி பறிக்கப்பட்ட பின்பும் ஹாலித் பின் வலீத் அவர்கள் எந்தவித மறுப்புமின்றி தன்னுடைய பதவியை மாற்றி கொடுத்ததும் இத்தகைய சிறப்பு பண்புக்குரியவர்களின் பட்டியலில் அவர்களையும் சேர்த்தது. இன்னும் நாகரிகம் என்றால் என்ன என்று கேட்டுக்கொண்டிருந்த அரபு குலங்களில் எத்தகைய சிறப்பு தகைமையை அந்த மக்கள் மத்தியில் இறை தூதர் அவர்கள் ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கின்றார்கள் என்பதையும் அவர்களது செயல்பாடுகள் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது. டமாஸ்கஸ் நகரம் வெற்றி கொள்ளப்பட்ட பின்பு தளபதி அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு மடல் எழுதி அனுப்புகின்றார்கள். அந்த மடலில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, டமாஸ்கஸ் நகர மக்கள் தங்களது வருகைக்காக காத்திருக்கின்றார்கள். உங்களிடம்தான் தங்களது நகரின் சாவியை ஒப்படைப்போம் என்பதில் அவர்கள் பிடிவாதமாக இருக்கின்றார்கள். எனவே உடன் டமாஸ்கஸ் வரவும் என்ற செய்தியை அனுப்புகின்றார்கள். அபு உபைதா அவர்களின் மடல் கிடைத்தவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவிற்கு பயணமாகின்றார்கள். தன்னை வரவேற்க காத்திருந்தவர்களிடம் எங்கே எனது சகோதரன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள். யார் உங்களது சகோதரன் என்று மக்கள் ஆச்சரியத்தோடு வினவ அபு உபைதா அவர்கள்தான் என்று பதில் கூறவும் அவர் அண்மித்து வந்து கொண்டிருப்பதை மக்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். உமர் அவர்கள் அபு உபைதா அவர்களை கட்டி தழுவி பின் இருவரும் அபு உபைதா அவர்களது இல்லத்திற்கு செல்கின்றார்கள். அபு உபைதா அவர்களின் ஆடம்பரம் இல்லாத அந்த எளிய குடிசையை சுற்றி தன்னுடைய பார்வையை செலுத்திய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கு வாளும் அம்பும் வில்லையும் தவிர வேறொன்றையும், இந்த உலக வாழ்வின் எந்த அலங்காரத்தையும் அங்கு அவரால் காண முடியவில்லை. ஆச்சரியமடைந்த உமர் அவர்கள் அபு உபைதா அவர்களே, நீங்கள் ஒரு மிகப்பெரிய பொறுப்புக்குரியவராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற போதிலும் உங்களுக்காக நீங்கள் எதனையும் செய்து கொள்ளவில்லையே என்று வினவுகின்றார். இப்பொழுது நீங்கள் இங்கு எதனை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களோ
இதுவே என்னுடைய இந்த வாழ்க்கைக்கு போதுமானதாகும் என்று அபு உபைதா அவர்கள் பதில் கூறவும், இதைத்தான் நான் உங்களிடம் எதிர்பார்த்தேன். இந்த அடிப்படை தகுதிகளுடனும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்புகளுக்கு நன்னம்பிக்கைக்கு உரியவராகவும் என்றைக்கும் நீங்கள் நிலைத்து உண்மையாளராக இருங்கள் என்று வாழ்த்தினார்கள். அபு உபைதா அவர்களின் கீழிருந்த முஸ்லிம்களின் படைகள் சிரியா மற்றும் அதன் சுற்றுப்புறங்களை கைப்பற்றி இஸ்லாமிய ஆட்சியை நிலைநிறுத்திக் கொண்டிருந்த உச்சக்கட்ட வேளையில் சிரியா முழுவதும் ஒருவித பிளேக் நோய் பரவியது. இத்தகைய கொடுமையான நோயை இதற்கு முன் அந்த மக்கள் அனுபவித்ததே கிடையாது. இன்னும் அந்த நோய்க்கு அதிகமான மக்கள் இரையாகிக் கொண்டிருந்தார்கள். இதனை கேள்விப்பட்ட ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபு உபைதா அவர்களை மதீனாவிற்கு வரும்படி ஒரு கடிதத்துடன் ஒரு தூதரை சிரியாவுக்கு அனுப்பி வைத்து, உங்களுடன் நான் ஒரு முக்கியமான விஷயமாக கலந்துரையாட வேண்டியது இருக்கின்றது என்றும் அந்த கடிதத்தில் குறிப்பிடுகின்றார்கள். இன்னும் இந்த கடிதத்தை இரவில் பெற்றுக் கொண்டால் அதிகாலை பொழுது புலருவதற்கு முன் அங்கிருந்து கிளம்பிவிட வேண்டும் என்றும், இன்னும் காலையில் பெற்றுக் கொண்டால் மாலையில் சூரியன் மறைவதற்குள் அந்த இடத்தை விட்டு எந்தவித தாமதமின்றி கிளம்பிவிட வேண்டும் என்றும் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டளை பிறப்பித்திருந்தார்கள். தனக்கு வந்த கடிதத்தை வாசித்து பார்த்த அபு உபைதா அவர்கள் தன்னிடம் எந்த விஷயம் குறித்து உமர் அவர்கள் பேசவிருக்கின்றார்கள் என்பது குறித்து உணர்ந்தவர்களாக அந்த கடிதத்தையே சோகமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். உமர் அவர்களோ அந்த கடிதத்தின் மூலம் மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்க இயலாத ஒரு மனிதரை உயிருடன் பாதுகாக்க முனைந்தார்கள். உமர் அவர்களே, நீங்கள் என்ன விஷயமாக என்னிடம் கலந்துரையாட விரும்புகின்றீர்கள் என்பது எனக்கு தெரியும். நான் முஸ்லிம்களின் படையணியில் இருந்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் அவர்கள் இப்பொழுது மிக இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது என்னை தனித்து பிரித்து அவர்களை கையறு நிலையில் விட்டு வர நான் சம்மதிக்க மாட்டேன். இன்னும் அவர்களது முடிவும் என்னுடைய முடிவும் இறைவனுடைய கைகளில் இருக்கின்றது. உமர் அவர்களே, என் அருமை ஹலீஃபா அவர்களே, உங்களது கட்டளைக்கு மறுப்பு தெரிவிக்க நேர்ந்து விட்டது என்பது குறித்து நான் மிகவும் வருத்தம் அடைகின்றேன் என்று உமர் அவர்களுக்கு பதில் அனுப்பி விடுகின்றார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கடிதத்தை வாசித்துக் கொண்டிருக்கையில் அவரது கண்கள் குளமாகி கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. கடிதத்தை பார்த்துவிட்டு உமர் அவர்கள் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதை கண்ட சுற்றியிருந்த தோழர்கள், உமர் அவர்களே, ஏதேனும் துக்ககரமான செய்தியா? நமது படைகளுக்கு எதுவும் நேர்ந்து விட்டதா? உங்களை துன்பத்திற்குள்ளாக்கிய அந்த செய்தியை எங்களுக்கு சொல்லுங்களேன் என்றார்கள். முஸ்லிம் படை வீரர்களின் தளபதி அபு உபைதா பின் அல் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணத்தின் விளிம்பில் இருக்கின்றார் என்று பதில் உரைத்தார்கள். ஆம், மரணம் அவருக்கு மிக அருகாமையில் தான் இருந்து கொண்டிருந்தது. உமர் அவர்கள் ஊகித்தபடியே நடந்தது. சில நாட்கள் கழித்து அபு உபைதா அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் என்ற செய்தியும் மதீனாவை வந்தடைந்தது. அபு உபைதா தன்னுடைய கடைசி நிமிடங்களின் பொழுது தன்னுடைய தோழர்களை அழைத்து கூறினார், என் அருமை தோழர்களே, உங்களுக்கு நான் சில அறிவுரைகளை விட்டுச் செல்கின்றேன். அதனை பின்பற்றும் காலமெல்லாம் பாதுகாப்பையும் இன்னும் அமைதியையும் பெற்றுக் கொள்வீர்கள். அவை தொழுகை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுங்கள், ரமலான் மாதத்தில் நோன்பிருங்கள், குர்பானி அறுத்து பலியிடுதலையும் இன்னும் தான தர்மங்களையும் செய்து கொள்ளுங்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள், உம்ராவையும் செய்யுங்கள், உங்களுக்குள் நன்மையை ஏவிக்கொள்ளுங்கள், உங்களது ஆட்சியாளர்களின் நலத்திற்கும் இன்னும் உங்கள் மீது நீதமாக நடந்து கொள்ளவும் விரும்புங்கள். உங்களது ஆட்சியாளர்களை நீங்கள் ஏமாற்றி விடாதீர்கள். உங்களது கடமைகளை நிறைவேற்றும் பொழுது கவனமாக இருங்கள். அந்த கடமையை நிறைவேற்றுவதை விட்டும் இந்த உலக ஆசா பாசங்கள் உங்களை மயக்கிவிட வேண்டாம். நான் என்ன சொல்ல வருகின்றேன் என்பதையும் கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு மனிதனுக்கு 1000 வருடங்களாக அவனது ஆயுளை நீட்டிக் கொடுத்த போதிலும் என்றாவது ஒரு நாள் அவன் நான் உங்கள் முன் கிடைக்கின்றேனே, இதை போல அவன் மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும். அந்த மரணத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்பித்து விட இயலாது. உங்கள் மீது என்னுடைய சலாம் உண்டாகட்டும். அல்லாஹுவினுடைய கருணையும் உங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். பின் அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பக்கம் திரும்பி, இந்த மக்களுக்கு தொழுகையை முன்னின்று நடத்துங்கள், அதாவது
எனக்கு பின் என்னுடைய பதவியை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். இன்னும் சில வார்த்தைகள் அவரது வாயிலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற நிலையிலேயே அவரை மரணம் தழுவிக் கொண்டது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள் முன் நாவு தழுதழுக்க, உதடுகள் துடித்துக் கொண்டிருக்க ஒரு உரையை ஆற்றினார்கள். என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இங்கு கூடியிருக்கின்ற நம் அனைவரையும் விட மிகச்சிறந்த இதயத்திற்கு சொந்தக்காரரான ஒருவரை எழுந்துவிட்டு இப்பொழுது நாம் மிகப்பெரிய துக்கத்தில் ஆழ்ந்து நின்று கொண்டிருக்கிறோம். கசடுகளிலிருந்தும் அழுக்குகளிலிருந்தும் விடுபட்ட தூய்மையான இதயத்தை பெற்றவராக அவர் வாழ்ந்தார். மறுமையை மிகவும் நேசித்தவர். இன்னும் நம் அனைவர் மீதும் நல்லதையே விரும்பியவர். இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் என்னுடைய உம்மத்தின் நன்னம்பிக்கையாளர் என்றும், வாழுகின்ற காலத்திலேயே சொர்க்கம் குறித்து நன்மாராயம் கூறப்பட்டவருமான ஒருவரை நாம் இழந்து துடித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னும் அவர் மிகச்சிறந்த அதிர்ஷ்டசாலியும் கூட. சுவனத்தில் அவரது தகுதி மிக உயர்ந்த தகுதியாக நிலை பெற்றிருக்க நாம் பிரார்த்திப்போம் என்று தன் உரையை முடித்தார்.